பவிக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து கிடச்சுன்னா கீழேருந்து கிடச்சது. பெட்டு கீழே இருந்தது. அவள் தொலைச்சிட்டாளா என்னன்னு தெரியல. இது என்னமோ தங்கமா என்னன்றது எனக்கும் தெரியல. இப்போ நம்ம அவளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஆஃப் பண்ணு. வீடியோ எடுக்க வீடியோ ஆஃப் பண்ணு. எனக்கு வந்து சர்ப்ரைஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். இது வெளிச்சமே இல்லையே. ஒருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. கீழேருந்து எடுத்தாங்களா? என்னை பார்த்து கீழேருந்து எடுத்து கொடு. சும்மா சும்மா அடி கீழேருந்து எடுத்து கொடுத்த கிடையாது. இது ஒரு முக்கியமான பொருள். நீ இங்க இருந்து தானே எடுத்த? அங்கிருந்து நான் என்ன எடுத்தேன்? என்னமோ எடுத்தியே கீழே. ஐயோ என்னமோ கீழே விழுந்திருக்கு அப்படின்னு எடுத்தியே. அது என் பாக்கெட்லேருந்து விழுந்தது, நான் எடுத்தேன். என்னது தெரியல. க்ளூ கூட என்ன சம்பந்தமா? ஆனிவர்சரி கிஃப்டா? ஆனிவர்சரி கிஃப்ட்னு சொல்லலாம். ஏதோ மொக்கையா இருந்துச்சுன்னா நீ வாங்க வாங்கிட்ட. நல்லா ரிங்கா? ரிங்கு கிடையாது. இது வந்து முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இது வந்து நிறைய கொடுப்பாங்க. என்னோட கம்மல் தான் கீழே விழுந்துருச்சு. எப்போ நீ கம்மலை கீழே போட்ட? ஒரு கம்மல் என்கிட்ட இருக்கு. எங்க காட்டு. எந்த கம்மல்? ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டோ. அது ரெண்டு கம்மல் இருக்கு. ஒன்னு தானே இருக்கு. ஒன்னு கீழே விழுந்திருக்கும். ஒன்னு எடுத்து வச்சிருக்க நீ. எனக்கு அதான் வேலையா? நீ வாங்கிட்டு வந்ததா? நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வாங்கிட்டு பர்சனலாக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பத்தியா உனக்கு சர்ப்ரைஸ். இவ்வளோ வீடியோ எடுக்கிறேன்னா நான் வந்து எந்த அளவுக்கு நான் உனக்கு வந்து எஸ் என்னவா இருக்கும் நீ கெஸ் பண்ணு. என்ன நான் ரொம்ப நாளா கேட்டதா? ஆமா, நீ ரொம்ப நாளா கேட்டது. நிஜமா ஆனிவர்சரி நீ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது. அங்க இருந்து பேட்டரி போடுறதுக்கு வாட்ச் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து ஏதாவது தூக்கிட்டு வந்து இருந்தீங்கன்னா கொண்டுருவோம். அதுக்கு நான் என்ன பேட்டரி வாட்சா வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும்? வேற 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 நீ கையில் எத்தனை ஒன்று தான் வச்சிருக்கேன். என்னோட கம்மலை காணும். அது என்ன கம்மது? கோல்டு? அது இல்லை. இந்த மாதிரி கோல்டில் வாங்கி கொடுக்குறியா? எங்கிருந்து இது வாங்கிட்டு வந்த? மோனி நானும் மீஷோவில் கொஞ்சம் ஜுவல்ஸ் வச்சு. அதான் 2 கம்மல் இருக்கேடி. அப்புறம் ரெண்டு கம்மல் இல்லை, இது சிங்கிள் கம்மல். இது காட்டுறது சிங்கிள் கம்மலா? ஆமாம். ஆனால் 2 கம்மல் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, இது 2 சேர்த்த மாதிரி ஒரு கம்மல். அங்கிட்ட இதை கோல்டு தான் வாங்கிட்டு வந்திருக்குன்னு நினச்சேன். சரி சொல்லு, நீ கெஸ் பண்ணனா சரி சொல்லு. நீ கெஸ் பண்ணுறதா இருந்தால் நீ கரெக்டாக கெஸ் பண்ணலாம். இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததா? ரொம்ப நாள் அதுவா கேட்டுட்டு இருந்த? நான் நிறைய கேட்குறேன் உங்ககிட்ட. சரி, நம்ம பட்ஜெட் அவ்வளோலாம் கிடையாது. நீ பாரு, நீ சிம்பிளாக வந்து சிம்பிள். இது சிம்பிளாக சொல்லியிருக்க. என்ன நீ நல்லா கையில் டச் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்கிறேன். டச் பண்ணால் கண்டுபிடிச்சிருவேன். நான் முக்கியமான பொருள்னு சொல்கிறேன். இது கல்யாணம், இது ஃபங்க்ஷன் அப்போலாம் இது ரொம்ப வந்து இது நமக்கு கிடைக்காதா? இதுக்கு நம்ம எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கோம், நிறைய யோசிச்சிருக்கோம். நீ சொல்லு பார்க்கலாம். அது மாதிரி ஒன்று நீ வாங்கிட்டு வந்திருக்கியா இப்போ? எஸ். மெட்டி. இது பொதுவாக கொடுக்குற கிஃப்ட்டு. இது வந்து மெட்டி வந்து முக்கியமானவங்களுக்கு நான் மட்டும்தான் உனக்கு போட முடியும். கரெக்டாக? இல்லை இல்லை, இது வந்து யார் வேணால் கிஃப்ட் பண்ணலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸா? இல்லை இல்லை, வேறு ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனில் வந்து இவ்வளோ குழு கொடுக்குற பின்னூசியா இதுக்குதான் சேரி டிராபிஸ்ட்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுதான் ஒரு கிஃப்ட் தான் உங்களுக்கு கையில் வச்சிருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று, முக்கியமான ஒன்று. என்னவா இருக்கும்? நன்றாக யோசிச்சேன்னா உனக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்டு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவேன். அப்புறம் அது மட்டும் சரி ரிவீல் பண்ணிடுவோமா? கையில் கூட நான் டச் பண்ணி 3 2 1 -0.9 -0.7 ஓ அப்படியா? அது நான் பார்க்கல. நான் இங்கே தானே பார்த்துட்ருக்கேன்.
ஆனால் என்னை அடிக்கக்கூடாது. அடிப்பேன் இங்கே இருக்கு. இல்லை விட்டால் தான் நான் கொடுப்பேன். குடுடா. ஷாக் ஆகக்கூடாது முக்கியமாக. இது வந்து சர்ப்ரைஸ், ரொம்ப சர்ப்ரைஸு. நீ டக்குன்னு அழுதுருவ. எனக்கு நீ எமோஷனல் ஆனால் வந்து நீ அழுத எனக்கு பிடிக்காது. இவ்வளோ சொல்கிறேன், நீ டக்குன்னு கெஸ் பண்ண முடியலையா? நான் நிறைய கேட்பேன் உங்ககிட்ட. சரி நீ வந்து சாப்பிட்றேன். நீ இல்லை ஏன்டி இவ்வளோ சின்னதாக யாராவது சாப்பிட்டு கொடுப்பாங்க? ஒரு சின்னதை எடுத்துட்டு வந்திருப்பேன். சரி கொடுக்குறேன். நீ சர்ப்ரைஸ் ஆனி, நீ சர்ப்ரைஸ் ஆகி சந்தோஷப்பட்டனா சந்தோஷப்பட்டுக்கோ, சரியா? ஆமா சத்தியமா இது ஆனிவர்சரி கிஃப்டா? ஆமா. இவ்வளோ சின்ன பொருள் ரேட் அதிகம் அப்படின்னா பாரு. சிம்பிளாக சொல்லிட்டேன். பாதாம் பிஸ்தான்னு வாங்கிட்டு வந்து கொண்டுருவான். ஏன்டி இவ்வளோ சின்ன பொருள் ரேட் அதிகம்னு சொல்கிறேன். ஓ பாதாம் பிஸ்தா இப்போ அந்த விலை இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான். சரிண்ணா சரி வில் பண்ண போகிறோம். ரிங்கு கொலுசுனா அந்த மாதிரி ஐட்டம் தானா? நான் நினைச்சேன் கோல்டுன்னு. அதோட இன்னொரு கம்மலை காணும். நான் அதை தான் தேடிட்டு இருக்கேன் பாக்கெட்லாம். நான் சொன்னதுக்கு அப்புறம், நான் இங்கிருந்து குனிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் நீ தேடுற. நான் எடுத்துட்டு வந்தது இது. நான் சத்தியமா நினைச்சேன் ஏதோ விழுந்திருக்கு டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியில் பார்த்தா நான் கோல்டுன்னு நினைச்சிட்டேன். இதை பார்த்து எப்படி ஏதோ உங்கள் வீட்டில் ஒருவேளை வாங்கி கொடுத்துருப்பாங்க, கல்யாணத்தில் வாங்கி கொடுத்துருப்பாங்க, எனக்கு காட்டாமல் இருந்திருப்பியாட்டுங்குது. ஒருவேளை நாளைக்கு வந்து வெட்டிங் டேக்கு வந்து நாளைக்கு இன்னும் 12 மணி நேரம் டைம் இருக்குது. நான் கடைசி டைமில் நைட்டு 12 மணிக்கு 1 நிமிஷம் முன்னாடி கூட நான் கடையில் போய் தான் வாங்கிட்டு வருவேன். கடை யார் திறந்து வச்சிருப்பா? எவனா திறந்து வச்சிருப்பா. சாப்பாடு கடை இருக்குல்ல, சரி அதை கூட வாங்கிட்டு வந்து அதில் நீ எப்பவுமே வாங்கி தரதுதான். எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. நிமிஷத்துல கூட ஏதாவது பண்ணிடுவோம், சின்ன சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம். அதனால வந்து அதை ஃப்ரெண்டு ரூம் போகல, அங்கே ஒன்று நிறைய பர்ஃப்யூம் வச்சிருக்கேன். ஒன்று நான் எடுத்துக்கிட்டு ஒன்று. நீ எதுக்கு ஃப்ரெண்டு ரூம் போனேன்? எதுக்கு ஃப்ரெண்டு ரூம் போனேன்? அவனை பார்க்க போனேன். அவனை எதுக்கு நீ பார்க்க போற? ஒரு வேலை விஷயமா. நிறைய விஷயத்துக்கு நான் போவேன் ஃப்ரெண்டு ரூமுக்கு. அங்கே பசங்களா இல்லை. ஸோ உனக்கு வந்து இல்லடா இது மொக்கையா. நான் என்ன தெரியுமா நினச்சேன், ஏதோ கோல்டை தொலைச்சிட்டா. கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 இருக்கும். எடுத்து கொடுத்தா ஷாக் ஆவா, ஐயோ இதை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு நான் நினச்சேன். இது ஏதோ மீஷோவில் 100 ரூபாய்க்கு 4ன்ற மாதிரி வாங்கி வச்சுருக்கீங்க. எனக்கு எப்படி தெரியும்? இதுவே நாங்கள் 2 பேர் வாங்கணும், அதாவது ஒரு செட்டாக வாங்கணும். செட்டில் ரெண்டு செட் வந்துச்சு. நான் இதை பார்த்துறேன்னு தெரியும் நினைச்சேன். இது ஆக்சுவலாக 2 நினைச்சேன். சரியா? ஆனால் இது காசு மாலை 2 காசு மாலையாக வந்துச்சு. 2 காசு மாலைக்கும் ஒவ்வொரு கம்மல் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கம்மலை வந்து நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் இது பேரனே நினச்சிட்டேன். நான் சிங்கிள் எடுத்து நான் பேரனை நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். இதை பார்த்தா இவ்வளோதான் பசங்க, இவ்வளோதான். இங்கே இது வந்து இப்படி இருக்கு. இது திருப்பி பார்த்தாலே தெரியும், ஒரு காதுல தான் போட முடியும். சரி லேட்டஸ்ட் மாடலா இருக்குன்னு நினைச்சேன். எப்படி லேட்டஸ்ட் மாடல் எப்படி போட முடியும்? இது எந்த கூமுட்டையாவது நினைப்பாங்களா இப்படி? பாத்தியா புருஷனை வந்து நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டேன். இது பாத்தீங்கன்னா 2 இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா திருப்பி நான் இதை வந்து பிரிக்கணும்னு நினைக்கல, நான் எதுவும் பண்ணணும்னு நினைக்கல. நான் ஒருவேளை நான் வந்து ஒருவேளை 2 இருக்குன்னு சொல்லிட்டு இதை உடைச்சு போட்டேன்னா எப்படி தானோ இங்க பாரு. காதுல மாட்டறதுக்கு உனக்கு வந்து இது ஒண்ணுதான் இருக்கு இந்த ஸ்டட்டோட பின்னாடி. அப்ப நீ அறிவு இருக்கவன் என்ன பண்ணணும்? இத வந்து திருப்பி பார்க்கணும். இது 2 கமலா இல்ல ஒரு கமல் 2 மாதிரி இருக்கா? ஒரு ஸ்டட் மாதிரி தான இருக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு. விடுங்க மேடம். நான் வந்து பாரு, கல்யாண நாளுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டேன். கல்யாண நாள் அன்னைக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். அதுக்கு அடுத்த நாள் ஏதாவது ஒரு இதெல்லாம் வந்து இது வந்து கிஃப்ட்ல சேரும். கிஃப்ட் கணக்குல சேராது. நீ வாங்கியிருந்தாலும் இந்த கமல கூட எங்கயுமே போட்டு போக முடியாது. நீ இந்த ஒண்ணு தான கிஃப்டா கொடுத்த. நீ தொலைச்சிருந்தனா, நீ இப்ப வீடு கூட்டி இருந்தனா அது கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்கும். வீடு கூட்டி தான் கிடைச்சிருக்கும். இங்க தான் விழுந்துருந்துச்சு கீழ. இங்க பாரு நான் ஓகே இதெல்லாம் கிஃப்ட்ல வராது. ஓகே இவங்க தொலைச்ச ஒரு விஷயத்தை நான் வந்து திருப்பி கொடுத்ததுனால அது ஒரு கிஃப்ட் கணக்குல சேரும். அதனால இதை நான் கிஃப்டா கன்சிடர் நான் பண்ணிக்கிறேன். அவளும் பண்ணிப்பா. gift வாங்குறவங்க தான் gift-ஐ கன்சிடர் பண்ணனும். நீ பண்ண கூடாது. முடிஞ்சது. gift வந்து கொடுத்தாச்சு. அந்த தொலைஞ்ச விஷயத்தை திருப்பி கொடுக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். எந்த விஷயத்தையும் தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நானா நிறைய விஷயத்தை தொலைச்சிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன்.
நாட்டு ஐயோ இது தொலைஞ்சாலும் நான் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஓகே கைஸ் பாய். நம்ம வந்து அடுத்த ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி நாளைக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு வீடியோ கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கிஃப்ட் வரணும், வரும்போது எடுக்கப்படும். பாய்.